guys, welcome back to Devil Tamil Gaming and Facts. இன்னைக்கு நாம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டிரைவிங் 3D ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு மன்னிச்சிருங்க. நானும் வீடியோ போடணும்னு நினச்ச 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இதோட இப்போ தான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நாம் இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இதில் ஆக்சுவலி நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. நான் விளையாடியும் பார்த்துட்டு பார்த்தீங்களா மினி கன். ஆனால் இது சுட்ட பவர் இல்லை. இது பாருங்கள், இது இந்த 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 கன் இது இல்லை, சாரி மாற்றி எடுத்துட்டேன். இந்த கன்னை வச்சு பொறுமையாக சுடுதா இது. ஆனால் இது அப்படியே அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுடுற மாதிரி இருக்கும். ஆனால் பவர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. புதுசாக ஒரே ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கானுங்க. அதுவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நான் ஹாட் ஏர் பலூனு அது என்னென்னா 0601 ஓனோ 0601 இப்போ போடுற மாதிரிங்க, கரெக்டாக வர மாதிரிங்க. இது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹாட் ஏர் பலூன் இது போது பாருங்க. போது எப்பா எவ்வளோ பொறுமையாக போகுங்க இந்த வண்டி. இது பாருங்களா, இருங்க நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, ஏறுறேன்னா டேக் ஆஃபே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கும் பாருங்கள். அது பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக எடுக்குது. இந்த வேகத்துலலாம் நம்ம போலீஸ் ஆனால் ஆக்சுவலி கைஸ் நான் இதை விட எனக்கு இந்த புது இன்னொரு அப்டேட் கொண்டு இன்னொரு வண்டி பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஆச்சு இறங்கடா. ஐயோ இதுக்கே நம்ம கேரக்டர் முன்னாடி வாங்குறேனே. இல்லை கைஸ், நீங்கள் எப்பயும் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீட்டை முக்கியமாக போட்டுக்கணும் கைஸ். விச் இஸ் இது இல்லை, தப்பு மாற்றி போட்டேன். 9129 இந்த சீட்டை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளையாட ஆரம்பிங்க கைஸ். ஏன்னா நான் இன்ஃபினிட்டி ஹெல்த் கீழே வந்தீங்கன்னா சாக மாட்டீங்க. ஆனால் போல சுட்டானா செத்துருவீங்க. 0606 இப்போ இதுக்கு வரும் பாருங்கள் ஒரு UFO. சும்மா பயங்கரமாக போகுது கைஸ். இந்த கேமில் இருந்த மொத்த டேக் ஆஃப் தான் பொறுமையாக எடுக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா என்ன வேகம். இந்த கேமில் இருக்க எல்லா வண்டியும் தூக்கி சாப்பிட்டுருச்சு கைஸ். சொல்லப்போனால் அந்த ஹெலிகாப்டரை தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஹெலிகாப்டருக்கு வேலையாவது. இதுவுமே அது பேர் என்ன, பிளேனு. அதோட கைஸ் இன்னொன்று கூட கொண்டு வந்துட்டானுங்க. அது என்னென்னா இங்கே இந்த ஏர்போர்ட்டில் நின்றுக்கினே இருக்குள்ள பிளேன்லாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேனான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் போடலன்னு தான் நினைக்கிறேன். ஐயோப்பா இதை பாருங்க, இந்த ஒரே ஒரு பிளேனை மட்டும் நம்மளால் ஓட்ட முடியும். இதை பாருங்கள், அது நான் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன். ஆனால் ஓட்ட முடியுமாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இதுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி இதுக்கும் போய் பார்க்குறேன். ஏன்னா நான் இன்றைக்கி சும்மா வந்தேன் ஏர்போர்ட்டு. சரி ஓட்ட முடியாது அப்படின்னு சுட்டப்போ வெடிச்சிது. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி கிட்ட போனால் ஓட்ட முடியலாமா அந்த பிளேன் சிம்பிள் காட்டுச்சு. எங்கடா இருங்க கைஸ் பார்ப்போம். அது ஏதாவது கிளிச்சால வந்துச்சா? அதோ வருது பாருங்க, டாடான். பார்த்தீங்களா கைஸ், இப்போ பாருங்க. டேய் இன்ஜின் காக்பீட் ரூம் அங்கே இருக்குடா. எங்கே ஏறுறான் பாருங்க கைஸ். ஆனால் இது வரைக்கும் எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி கைஸ், இந்த பிளேன் எப்படி ஓடுது? அவன் அங்கே கீழே இருக்கான். இந்த பிளேன் ஆனால் அதை பாருங்களேன், இது எவ்வளோ பொறுமையாக போகுதுன்னு. பிரேக் அடி அப்படியே யூட்டன் போடு. யூட்டன் ஃப்ளைட்லேயே யூட்டன் போடணும் கைஸ். அப்படியே போனோம். அப்புறம் ஏர் இண்டியா மாதிரி ஆகிடும் விபத்து. ஓகே திரும்ப மாட்டேங்குது. திரும்பி தொலை. சரிங்க கைஸ், நம்ம ரோட்டில் லேண்ட் ஆகும். இருங்க, அது என்ன அங்கே ஏதோ இது வெயிட்டிஸ், அது என்ன கொகையெல்லாம் எப்போ கொண்டு வந்தானுங்க. இந்த அப்டேட் நான் கவனிக்கல கைஸ். அதெல்லாம் அந்த புது சிட்டி வேறையா அடுப்பாக நான் இதெல்லாம் இந்த பக்கம் வரவே இல்லை கைஸ். நான் சும்மா ஊரை சுற்றிட்டு தான் இருந்தேன். ஓகே வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துருவோம். அப்படியே இப்போ ஸ்டேபிள். ஓகே இப்போ அப்படியே தூக்கிடுவார். தூக்கலான்னா பாறேன். தூக்கிடு, அவ்வளோதான். ஓகே இந்த சிட்டி எப்படா கட்டினீங்க இவனுங்க? கட்டினானுங்கன்னே தெரில. இதை நம்ம லேண்ட் பண்ணிவிட்டு UFO வர இது ரொம்ப பொறுமையாக போகிறா. பொறுமை எப்படியே இரு பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணணும்னு பார்த்தா லேண்ட் ஆகாது, தெரிஞ்சு போச்சு. பிரேக் அடி. எங்கே அடித்தா வண்டி எங்கே நிற்கிது பாருங்க. நான் இப்போ கரெக்டாக ரோட்டை மறைச்சி நிறுத்தினேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறங்குறப்ப மட்டும் ஏன்டா இங்கே தானே இறங்குறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட UFOவே வரப்போகுது.
அதோட கைஸ் ஏலியன் அட்டாக்குன்னு வேறு தனியாக வேறு ஒன்று பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலி ஒரு இது அது பேர் என்ன, ஒரு சேலஞ்சில் அது புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து நான் சும்மா நேற்று சேலஞ்சுன்னு கொடுத்துருந்தானே சரி அப்படின்னா தான் கொடுத்துருக்கான்னு போய் பார்த்தா அதே 3 தான் இருக்குன்னு பார்த்தா 4ஆவதாக ஒன்று இருக்குமா. அடப்பாத்து எப்படா இதை கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி தான். ஒன்று தம்பி இருங்க கைஸ், நம்ம கரெக்டாக அப்புறமே விட்டு கொஞ்சம் வைக்காதுங்க. என்னடா கைஸ் வண்டி மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ அப்படியே அப்படியே திருப்ப வண்டி பொறுமையாக தான் பிக்கப்பு. அதனால் ஐயோ இருங்க கைஸ், நம்ம இந்த இடத்துக்கு அப்புறம் வருவோம். ஏன்னா வண்டி போகல. ஐயோ மாட்டிக்கிச்சோ. ஐயோ என்ன கைஸ் இது, இந்த இடத்துக்குள்ளே வண்டியை கொண்டு வரக்கூடாது. அதுவும் முக்கியமாக யூஎஃப்ஓ கொண்டு வரக்கூடாது. அப்படியே பேக் வந்துடுறா. ஐயோ இவன் வேற ஒன்று ரூஃபில் போய் முட்டு கொடுக்குறான், இல்லைன்னா தரைக்கு போய் முட்டு கொடுக்குறான். என்னத்தடா பண்ணுவேன். இப்போ அப்படியே போ திரும்ப. இருங்க கைஸ். இரு. ஓகே, ஏன் திரும்ப மாட்டேங்குதுன்னு தெரில. அப்படிங்க பரவாயில்ல, நீ படி வாங்க மாட்டேடா. வெயிட் பண்ணுங்க நான் ஆக்சுவலி இன்னொன்று பார்க்கணும். இப்போ இந்த யூஎஃப்ஓவை கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? டேய் அடப்பாத்த கைஸ், யூஎஃப்ஓவை கூட கஸ்டமைஸ் பண்ண முடியுதோ பா. இப்போ பாருங்க கைஸ், யூஎஃப்ஓ எவ்வளோ அதோட கைஸ், இது நீங்கள் எவ்வளோ சுட்டாலும் இந்த யூஎஃப்ஓ வெடிக்க பார்த்துங்க. ஐயா பாருங்க, அம்மா பாருங்க, சுடுறோம் பாருங்க, வெடிக்கல பாருங்க. அது பார்த்தீங்களா வெடிக்கல. ஏன் ஸ்டிக்கி பாம் கூட போட்டால் கூட வெடிய மாட்டேங்குது கைஸ். இது நான் அதுதான் இந்த கேமில் உட்காந்து விளையாடினதில் கண்டுபிடிச்சது. இந்த புது சிட்டியெல்லாம் கொண்டு வந்தது நான் இப்போ தான் பார்க்குறேனே. இந்த பாருங்கள், அது மேலே போட்டேன்னா வெளிப்படையாக இருக்கிறதுக்காக அந்த கண்ணாடி மேலே கூட ஒன்று போட்டேன். இப்போ அழுத்துறோம் அந்த ஆக்டிவேட்டை. அதை பாருங்கள். ஐயோ அப்பா. அதோட கைஸ் இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸு என்னென்னா வந்து நீங்கள் ஸ்டிக்கி பாமை போட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரணும். நார்மலாகவே இல்லை, நீங்கள் இது போட்டாங்கன்னா இருங்க, நமக்கு பிடிச்ச பைக் எடுப்போம். கவாசுகி நிஞ்சா H2R. இல்லை கைஸ், நீங்கள் ஸ்டிக்கி பாம் போட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு தள்ளி வந்துடுங்க. ஒரு ஸ்டிக்கி பாம் போட்டிருந்தாலும் தள்ளியே வந்துடுங்க தயவு செஞ்சு. எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? ஹெல்மெட் போட மாட்டேங்கிறான் கேரக்டரு. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹெல்மெட் போட்டே போங்க நீங்களும். ஸோ நீங்களும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. இப்போ ஹெல்மெட் போட்டு நீங்கள் எவ்வளோ அதுக்குன்னு ஆக்சிடென்ட்லாம் பண்ணிடாதீங்க. பாருங்கள் சரி நான் சொல்ல வந்தது முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன். அது என்னென்னா வந்து நீங்கள் ஸ்டிக்கி பாம் போட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அது பக்கத்தில் நின்றாதீங்க. இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் தான் போட்டிருக்கேன்னு தில்லாக நின்னீங்கன்னா உங்கள் கேரக்டர் தில்லாக செத்து போயிடும். அவ்வளோதான். இந்த கேம் காரணம் இவ்வளோ இது மட்டும் ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். வேறு தரமாக போய்க்குன்னு இருக்குதுப்பா. எவ்வளோ கிலோமீட்டரா இது? எங்கே போகிறேனே தெரில, அந்தளவுக்கு போயின்னு இருக்குது கைஸ். இதுக்கே இந்த அளவுக்கு அதாவது ஒரு ஃபாஸ்ட்டான பைக் இது. ஆக்சுவலி கேம்லேயே இல்லை, ரியல் லைஃபே ஃபாஸ்ட்டு. இந்த பைக்கை வச்சு இவ்வளோ நேரம் போகிறேன். அப்போ அந்த ட்ரெயின் எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. அழப்பா தெரியுது. வேலைக்காம வந்தோமா பார்த்தீங்களா கைஸ்? அதாவது இந்த ஊருக்காரங்க இப்போ புதுசாக வண்டி பைக்கெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானே கைஸ். அதாவது இந்த பச்சை வண்டி ஓட்டுற பைக் அதெல்லாம் புதுசு, அதையும் அப்டேட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால் இந்த ஊரில் மக்களே இல்லை அவ்வளோ அடுத்த. சரி இங்கே வந்து போலீஸ் அடித்து வெறுப்பேற்றலான்னு வந்தால் அவ்வளோதான். 2 பேர் மாட்டிட்டாங்க. 2 ஸ்டாருக்கு 2 ஆடு சிக்கிடுச்சுடோ. ஐயோ ஒரு கேங்ஸ்டர்னு எதுவும் போர் அடிச்சா சுற்றணும். ஐயோ சுற்றுவேன்னு தான் சொன்னேன். என் பக்கத்தில் இருக்கையான வண்டியே வெடிக்க வச்சுட்டேன்னா சிறப்புல.
ஐயோ வந்துட்டானுங்க. அட பாவத்தை ஹெல்மெட்டை கழட்டாரா? இருங்க கைஸ், நம்ம ஹெல்மெட் போட்டு போவோம். போலீஸ் நீங்கள் இச்சாலும் பரவாயில்ல, நான் ஹெல்மெட் போட்டு தான் போவேன். கேங்ஸ்டராகவே இந்த ஹெல்மெட் போட்டு தான் கைஸ் ஓட்டுவேன். அம்மா டே என்னடா பண்ணுறீங்க? அட பார்த்து இருங்க கைஸ் நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டு போவோம். ஆனால் கைஸ் இப்போ நம்மளை சுற்றி எத்தனை போலீஸ் வந்திருக்காங்க, சும்மா சுற்றி பார்ப்போம். அட பார்த்து இத்தனை போலீஸ் வந்து ஏன் ஒருத்தனை பிடிக்க முடியாதா? ஏன்னா ஹெல்மெட் வேறு போட்டு தலைமணி நான் போட்டான். ஓட அடிச்சு ஓட்டு தான் போகிறோம் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். சாரி கைஸ், வீடியோ பாஸ் பண்ணுறேன்னு. ஐயோ போலீஸ் வேறு சுற்றுவானே. போலீஸ் சாவ். இருங்க கைஸ், போலீஸை கொஞ்சம் வம்பிழுத்துட்டே போவோம். வீடியோவை பாஸ் பண்ணுறேன்னு வண்டியை விட்டு எகிரி குடிச்சிட்டேன். அதனால தான் இப்போ நின்று சுட்டுட்ருக்கேன். அங்கே ஒருத்த வரான் பாருங்க. வரான் வேட்டைக்காரங்கிற மாதிரி வரான் பாருங்க. ஓனோ போட்டு ஒரே கல்லில் 2 மாங்க. அப்பா என்னடா எங்கேருந்து என்ன சொல்கிறான் அவன்? அவனை மாதிரி அவன் என்னடா என்னை சுட்டவனையும் காணவோ? என்னை சுட்டவனை நீங்களே ஏற்றி கொண்டுட்டீங்கடா. போலீஸ் டீம் பாருங்க, அவங்க ஆளுங்களே கொண்டுக்கிறானுங்க. என்ன இவனுங்களாம் போலீஸு? அதெல்லாம் வேலைக்கு அவன் சேர்த்தவன் வந்து. இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஏன் ஒருத்தனை பிடிக்க முடியல இத்தனை பேர் ஆலயம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னு பார்த்துக்கோங்க. ஐயோ புகை. எங்கே வேற போலீஸ் வாங்க போலீஸ். எங்கே சொல்கிறான்? ஐயோ செத்தேன் அவ்வளோதான் காலி. ஓடு நிற்காம ஓடு. மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நாம் மிஸ்டுக்கால் ஆகிடுவோம். அப்போ ஓடுறா கைப்புள்ளன்னு எடுத்தேன் பாரு, ஓட்டுன்னு ஓடிடணும். ஆனால் ஹெல்மெட் போட்டு தான் ஓடணும். சரி, நான் அடுத்த வாட்டி கார் எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ். பைக்குனா ஹெல்மெட் போட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ இனிமேலாவது நான் வாரம் 2 வீடியோ, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ, அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோன்னு போடலான்னு இருக்கேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் கொஞ்சம் வியூஸும் போகும். அதுவும் நாளைக்கு நான் முடிஞ்சால் ஒரு ஃபேக்ட் வீடியோவும் போடுறேன். எனக்கு வேலை இருக்கிறதால போட முடியலை. ஹாய் போலீஸ், வாட்ஸ்அப், பை. கைஸ் நம்ம இங்கே நிற்போம் வாங்க. கைஸ் ஒரு போலீஸாக அப்படியே நம்ம பின்னாடியே வர வைப்போம். அப்படியா ஹாய் போலீஸ், என்ன வரியா ரேஸு? ஒருத்தரையும் ஏற்றல கைஸ், கடுப்பு. வாங்க அப்படியே திருப்பிட்டு வாங்க நீங்கள். பாய் போலீஸ்கார். இந்த கேமில் இதான் கைஸ் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்ஸ் வேலை செய்யாத ஒரு மூமெண்ட். வரட்டா போலீஸ்? கைஸ் இந்த போலீஸை டக்குன்னு போக வைப்போம் வாங்க. ஆட்டம் காமிக்க வேணாம், வீடியோ லிங்க் அடிக்கணும்னா இதுக்கப்புறம் ஒன்று வச்சுருக்க பாருங்க, அதுதான் மாஸ். கைஸ் இப்போ நம்மளோட அந்த பிளேஸ்க்கே போவோம். டே போலீஸ் வெளியிட்டுறானா? ஐயோப்பா இருங்க கைஸ். போலீஸ் என்ன சொல்லுங்கள். இப்போ எனக்கு இங்கேருந்து ரூட்டு தெரியாது கைஸ். போலீஸ் சொல்லுங்க என்ன சொல்லுங்கள். நான் ஒரு கொலைகாரன், என்ன சொல்லுங்கள். வேறு ஒருத்தனை வர மாட்டேங்க. ஏய் சொல்லுங்கடா. வா சொல்லு. உனக்கு ஒரு புல்லட், எனக்கு ஒரு புல்லட் சான்ஸு. டேய் ஏதா போலீஸ்கார் வாங்க போலீஸ். என்ன சொல்லுங்க. என்ன சுடுறான்? என்னடா இவன் ட்ரிஃப்ட் அடிச்சிருக்கான். டேய் சுடுறா என்னைய சுட்டு போடா சைக்கோ. என்ன கைஸ் இவனுங்க போலீஸா இவங்கெல்லாம்? அப்படியே இருந்தாலும் இப்போ நான் செத்து தான் ஆகணும். அதனால்
அவ்வளோதான் கைஸ் 2 கொலை பண்ணிட்டோம். இப்போ 2 ஸ்டார் வந்துருக்கணும். இப்போ அப்படியே போலீஸ் வந்து நம்ம சுடுவாங்க. நம்ம அப்படியே இங்கேயே சுட்டினே இருக்கும். இங்கே எத்தனை பேர்? அவ்வளோதான் கைஸ். இப்போ 3 ஸ்டார் போலீஸே நீங்கள் இப்போ எனக்கு போடணுண்டா. போட சொன்னா இப்போ போகிறான் அவன். என்ன ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ் எனக்கு கடுப்பு வருது, நான் வெளில போயிட்டே வரேன். நம்ம அடுத்த வீட்டில் வேணால் அந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுவோம் கைஸ். அதுக்கு முன்னாடி இருங்க ஆடு இருக்கும். ஸோ கைஸ் நான் இதுக்கடுத்து என்ன வீடியோ போடலான்னு இருக்கேன்னா, இந்த மோனோபோஸ்டோன்னு ஒரு கேம் இருக்குது. அது யாருக்கெலாம் தெரியும் தெரில. அது ஒரு F1 ரேசிங் கேமுன்னு சொன்னாங்க. சரி அதான் எப்படி இருக்குன்னு விளையாடி பார்க்கலாம். நாளைக்கு நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அது போடலாமா வேணாமா இல்லை வேறு ஏதாவது கேம் போடலாமா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன வண்டி ஸ்பான் பண்ண போகிறேன்னா, இந்த நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அது என்ன வண்டின்னு. ஒரு இந்த கேமோட தீவிர ரசிகனாக இருந்தால் அந்த நம்பரோட ஸ்டார்டிங் 2 நம்பரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ருமா. இப்போ பாருங்க எஸ், இப்போ பாருங்களேன். ஐயோ வண்டி இப்போ இதை தூக்குனா தான் கேஸ் வண்டி வேகமாக போகுது. பாருங்களேன் இப்போ எவ்வளோ பொறுமையாக போச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகும். ஓகே இந்த லேம்பர்கினியை தான் போடுறோம். பார்த்தீங்களா எப்படி வேகமாக பிக்கப் எடுக்குதுன்னு. தம்பி லேம்போ வண்டியை நிறுத்து. இப்போ பாருங்க கைஸ் இந்த வண்டியெல்லாம் இப்படி பிடிச்சி ஐயோ இதுங்க கைஸ் இவனை அப்படியே தூக்கியும் போடுவோம். அப்படியே ஏய் தம்பி நிறுத்து கைஸ். அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் போவான் அவன். தம்பி நிறுத்து வண்டியே நிறுத்து. இங்கே ஒருத்தன் தான் உன்னை அடிச்சிட்டு இருக்கேன்னா எப்படி போவேன்? ஐயோ இந்த வண்டி வேறு இப்போன்னு பார்த்தே இது தூக்கி போ அடங்கு. சனியம் பிடிச்ச வண்டி போயிடே. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ போ. உன் காரை கொஞ்சமாக விட்டுக்கலான்னு பார்த்தேன், நீ வேணான்ட்ட. ஐயோ ஏறுங்க கைஸ் கரெக்டான பொசிஷனில் வச்சு அவன் வண்டி மேலேயே வச்சு தான் நம்ம ஸ்டாண்டு போடப்போம். ஐயோ மிஸ்ஸு. அடுத்தது ஓகே இந்த வாட்டி கரெக்டாக மிஸ் ஆகலை, ஆனால் இடிக்குது. என்ன பண்ண? இங்கே ஒருத்தன் அடிக்கிறப்ப எந்திரிச்சா ஓடுற. இப்போ இங்கே ஹார்ன் அடிக்கிறவனுங்க எல்லாரையும் நம்ம போட போகிறோம் கைஸ். தம்பி இருங்க கைஸ். இந்த வீடியோ பட்டன் நீ மேலே போ. எங்களா ஓகே இது இப்படி ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஐயோ சாரி கைஸ் மாற்றி எழுதிட்டேன். ரைட் போடா. இருங்க கைஸ் முன்னாடி இருக்கிறத வச்சு அப்படியே ஸ்டாண்ட் அடிக்க வைப்போம். பார்த்தீங்களா கைஸ் இப்படி ஒரு ஸ்டாண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா நீங்களா கைஸ்? இவ்வளோ தான் வருமா அதோட லிமிட்டு? அதை போகிறது அந்த மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, நான் முன்னாடி போகிறோம். இரு முன்னாடி போனால் தப்பிச்சிருவான். இப்போ இறக்கு. ஐயோ இல்லை கைஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இப்போ இல்லை இன்னும் கரெக்டான பொசிஷன். இது இப்போ கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகே இப்போ இறக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வண்டியை அவனுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி மாத்திரம். ஓகே இருங்க ஃபஸ்ட்டு திங்
அது நானும் உட்காந்து பண்ணேங்க சும்மா நொறுக்குவேன். வீடியோங்கிறதால வண்டி வேலை செய்யல ஆகணும். சரி விடுங்க கைஸ், இந்த வண்டியை வெடிக்க வச்சுருவோம். ஸோ இந்த வெடிப்போட இந்த கேம் பிளேவை நம்ம முடிப்போம். ஐயோ டேய், வெடிக்க வைக்கலான்றப்ப தான் இவன் இப்படி கலர் கொடுப்பாங்க கைஸ். நம்ம கேரக்டர் எப்பயுமே இப்படிதான் கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த கேமை நம்ம இதோட முடிச்சுக்கோங்க. இதோட பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வேணும்னா ஒரு 10 லைக்ஸ் அது போதுங்க. எனக்கு 10 லைக் மட்டும் போடுங்க. இது வரைக்கும் நான் கேட்ட எந்த வீடியோக்கும் வரல தான், அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு வரட்டும் போடுங்க கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.